அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அற்புதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திபா அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கபுலிக்கும். இறை விசுவாசிகளே, உங்கள் முன்னுண்டான அந்த சமுதாயத்தவர்கள் மீது எவ்வாறு இந்த நோன்பை கடமையாக ஆக்கினேனோ, விதியாக ஆக்கினேனோ, அதுபோல உங்கள் மீது நான் கடமையாக ஆக்கியிருக்கிறேன் என்று இந்த இறை வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிட்டு, இந்த நோன்பு அது எனக்குரியது, அதற்குண்டான கூலி நானாகவே இருக்கிறேன் என்று பிரகடனப்படுத்துகிறான் நம்மை படைத்த இறைவன். அப்படி என்றால் அந்த நோன்பை நாம் எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பானதாக ஆக்க வேண்டும், அந்த நோன்பினுடைய நேரத்தில் நம்மை எந்த அளவுக்கு ஒழுக்கவியல் விஷயத்தில் கட்டுக்கோப்பாக நம்ம வைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இறை வசனங்கள், ஹதீஸுகள் நம்மளுக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. சஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மல்லம் யதா கௌல ஜூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஐயதா தாமஹு வ ஷராபா. எந்த ஒரு நோன்பாளி தன்னுடைய நோன்பினுடைய சமயத்தில் பொய்யான பேச்சையோ செயலையோ, மற்ற காலங்களில் நம்ம ஈடுபடுற மாதிரி நோன்பு இருந்த அந்த சூழ்நிலையிலும் கூட பொய்யான பேச்சையோ செயலையோ எவர் விட்டு விடலையோ ஃபலைஸல் இல்லாஹி ஹாஜத்துல்லஹு, இந்த நோபாளிட்டிருந்து எந்த ஒரு தேவையும் இறைவனுக்கு கிடையாது. ஐயதா தாமகு ஷராபகு, அவர் சாப்பிடாமல் அதை விட்டு விடுவதையோ அல்லது தண்ணி குடிக்காமல் விட்டு விடுவதையோ இறைவனுக்கு இந்த நோம்பாளியிடமிருந்து எந்த தேவையும் கிடையாது என்று இறைவன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுறாங்க. இந்த நோன்புக்குண்டான கூலி இறைவனாக இருக்கக்கூடிய நிலையில் நம்ம இந்த பொய்யான பேச்சையும் செயலையும் விடவில்லை என்று சொன்னால் இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாதுன்னா என்ன, அதுக்குண்டான கூலி நான் தரமாட்டேங்கிறதான அதுக்குண்டான அர்த்தம். இதை மற்றொரு ஹதீஸில் சுனன் இப்னு மாஜா, சுனன் நசை, அகமது போன்ற ஹதீஸ் நூற்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறும் சொல்லுவாங்க. ருப்ப சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள், லைசலஹு மின் சியாமிஹி இல்லல் ஜோ, வெறும் பட்டினியை தவிர அந்த நோம்பில் அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஒரு ருப்ப காய்மின், எத்தனையோ நபர்கள் இரவில் நின்று வணங்குறாங்க, இல்ல சஹரு, அந்த கஷ்டத்தை தவிர அந்த நின்று வணங்குவது அவர்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த நோன்பை சிறப்பான முறையில் நம்ம கடைபிடிப்போம். கூலியான இறைவனை நாம் அடைந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.